மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலும். நமக்கு பலகணி துவாரங்கள் போல பரலோகத்தில் நம்முடைய ஆண்டவர் உண்டாக்கின வாசஸ்தலம் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு இந்த பூமியில இல்லை. இந்த பரலோகத்தில் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி. ஆண்டவருடைய வருகை வரும்போது, அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது, பூமிக்கு இறங்கி வந்த வான் புறாவானவர் முன்னே பறக்க, அவரை தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் புறாக்களை போல பறந்து பரலோக வாசஸ்தலத்துக்கு செல்லுவது எத்தனை ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதமான அனுபவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வருகைக்கு ஆயத்தம் பண்ணுகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வல்லமையாய் இறங்கி வர வேண்டும் என்று பிரியப்படுகிறார். இயேசுவின் மேல் இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்க வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்து, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் என்றென்றைக்கும் உங்களோடு தங்கி இருக்கும்படி அந்த தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆண்டவர் 2 காரியங்களை செய்தார், பரலோகம் 3 காரியங்களை செய்தது. ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்றார். அந்த யோர்தான் நதி கரையிலேயே முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். மத்தேயு 3:16 சொல்லுகிறது, வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. 2வது, வானத்திலிருந்து புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். 3வது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அன்றைக்கு யோர்தான் கரையிலே இயேசுவின் மேல் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் அவரை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வர ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் வானங்கள் திறந்திருக்கிறது. ஏசாயா ஜெபித்தார், வானங்களை கிழித்து எங்களுடைய மத்தியில் நீர் இறங்க வேண்டும் என்று. ஏசாயா 64 அதிகாரம் 1, 2 வசனத்தில் அவர் சொன்னார். இன்றைக்கும் வானங்கள் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் பரலோகம் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. திருத்துவத்தில் 3வது ஆள் என்று அழைக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவம் கொண்டு நம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நம்முடைய மன கண்களுக்கு முன்பாக அந்த யோர்தான் நதியை கொண்டு வாருங்கள். திரளான ஜனங்கள் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அவர்களில் ஒருவரை போல இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்நானம் பெறுகிறார். இயேசுவை வேதம் சொல்லும்போது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாய் சொல்லுகிறது. இயேசு ஞானஸ்நானம் பெற்ற வந்த போது யோவான் ஸ்நானகன் சுட்டி காண்பித்து சொன்னார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கிறிஸ்துவானவர் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறார். பிதாவானவரை பார்க்கும்போது ஒரு கழுகுக்கு ஒப்பிட்டு அவர் சொல்லப்படுகிறார். கழுகு தன்னுடைய குஞ்சுகள் மேல் அசைவாடுகிறது. குஞ்சுகள் மேல்
தன்னுடைய செட்டைகள் மேல் குஞ்சுகளை தூக்கி பறக்க பழக்குவிக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். பிதாவாகிய தேவனை வேதம் ஒரு கழுகுக்கும், குமாரனாகிய இயேசுவை ஒரு ஆட்டுக்குட்டிக்கும், பரிசுத்த ஆவியானவரை வான்புறாவுக்கும் ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே ஆவியானவருக்கு பல சின்னங்கள், கிறிஸ்துவுக்கு பல சின்னங்கள், ஆவியானவருக்கும் பல சின்னங்கள். அவர் மேல் வீட்டறையில இறங்கி வரும்போது பெருங்காற்றின் சின்னமாய் அவர் இறங்கி வந்தார். அக்கினி நாவாய் இறங்கி வந்தார். எண்ணெயாய் அவர் இறங்கி வருகிறார். ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக அவர் இறங்கி வருகிறார். பனி துளியாக அவர் இறங்கி வருகிறார். முத்திரை மோதிரமாக அவர் இறங்கி வருகிறார். சுவாசமாக இறங்கி வருகிறார். மகிமையின் மேகமாக அவர் இறங்கி வருகிறார். ஆவியானவரை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு இவைகள் எல்லாம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என்னுடைய செய்தியின் சாராம்சம் கிறிஸ்துவின் மேல் இறங்கின ஆவியானவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார். இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற 5 ஆசீர்வாதங்களை உங்களுடைய மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வான்புறாவானவர் உங்களுக்குள்ள இறங்கி தங்கியிருக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற 5 முக்கியமான ஆசீர்வாதங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் உங்களை வந்து தங்கியிருக்கும்படி உங்களை நீங்களே ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த நாட்கள் முதல் ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி தங்கியிருப்பார். இயேசுவின் மேல் இறங்கி தங்கியிருப்பதற்கு முன்பாகவே யோவான் ஸ்நானகனிடத்தில் தேவன் சொல்லியிருந்தார், யார் மேல் அந்த புறாவை போல ஆவியானவர் இறங்குகிறாரோ, அவரில் தங்கியிருக்கிறாரோ, அவர்தான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். இறங்கினார் தங்கினார் என்று யோவான் 1:32 யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு அவர் உங்க மேல இறங்கணும், அவர் உங்கள தங்கி இருக்கணும். எந்த நிமிடம் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆவியானவர் இறங்கினாரோ அது முதற்கொண்டே அவரை வழி நடத்த ஆரம்பித்தார். மத்தேயு 4:1 லூக்கா 4:1 அவர் ஆவியானவராலே நடத்தப்பட்டு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ரோமர் 8:15 என்று நினைக்கிறேன். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஆவியை பெற்றுக்கொண்ட உடனே இனி ஆவியானவர் நடத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். இதுவரை நம்முடைய சுயம் நம்மை நடத்தினது, நம்முடைய மனதின் விருப்பங்கள் நம்ம நடத்தினது, சிலரை அசுத்தாவிகள் வழி நடத்தினது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது அபிஷேகம் பெறுகிறார்களோ கர்த்தருடைய ஆவியானவர் நடத்த வேண்டும். லூக்கா 4:14 சொல்லுகிறது, ஆவியானவருடைய பலத்தோடு. ஆவியானவர் 2 காரியங்களை கொண்டு வருகிறார். ஒன்று பலத்தை கொண்டு வருகிறார், அடுத்தது வல்லமையை கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது தேவ பலன் வருகிறது. உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படுகிறீர்கள். அடுத்தது தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த புறாவானவர், அந்த வான்புறாவானவர் பரலோகத்தில் இறங்கி வந்த நாள் முதற்கொண்டு அவருக்குள்ளே பலனையும் வல்லமையும் கொடுத்து கொண்டே இருந்தார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியிலே சிக்குண்ட யாவரையும் விடுதலையாக்குகிறாராகவும் சுற்றி திரிந்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படிதான் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்.
நீங்கள் கொஞ்சம் பேரா இருக்கலாம், ஆனால் நம்முடைய மத்தியிலே மகா மகிமையின் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் மேல் இறங்கும்படி இந்த நேரத்தில் தானே உங்களுடைய உள்ளத்தை அதற்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆவியானவர் திடீரென்று வல்லமையாய் உங்கள் மேலே இறங்கி இந்த நாள் முதற்கொண்டு உங்களை நடத்த போகிறார். உங்களிலே தங்கி இருக்க போகிறார். வல்லமையின் அபிஷேகத்தை தரப்போகிறார். ஆவின் வரங்களை தரப்போகிறார். ஆவின் கன்னிகளை தரப்போகிறார். இன்றைக்கு ஒரு பெரிய மாறுதலை உங்களுடைய வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே அவர் செய்த முதல் காரியம் ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்தினாலே 3 காரியங்கள் நடந்தன. வானம் திறந்தது, வான்புறாவானவர் இறங்கி வந்தார். பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாகி, இவரின் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மேல் இறங்கின அதே பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசு எவ்வளவோ விரும்புகிறார். இன்றைக்கு அதுதான் அவருடைய நோக்கம். அவரை அந்த ஆவியானவர் நிரப்பி அவர் மூலம் அற்புதம் செய்தார். அவரை ஆவியானவர் நிரப்பி ஒரு ஜெப ஆவியை கொண்டு வந்து மலையின் மேல் ஏறி இரவெல்லாம் ஜெபிக்கும்படி உதவி செய்தார். அந்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி பலத்த அற்புதங்கள் செய்தது போல இன்றைக்கு உங்க மேலையும் ஆவியானவர் இறங்கி பலத்த அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை தருவதை குறித்து இயேசு சொல்லும் போது யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொன்னார், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டிலே நமக்கு 2 தேற்றவாளர்கள். ஒன்று இயேசு தேற்றவாளர், அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றவாளர். பழைய ஏற்பாட்டிலே பிதாவும் ஒரு தேற்றவாளன். ஏசாயா 66:13 சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். இயேசு ஒரு தேற்றவாளன். இப்பொழுது பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லும் போது, என்றென்றைக்கும் உங்களோட கூட தங்கி வாசம் பண்ணும்படி வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு நான் தந்தருளுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் முறை வேதத்தில் புறா என்பதை நாம் எங்கே படிக்கிறோம் தெரியுமா? நோவாவின் பேழையிலே. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அந்த பேழைக்குள்ளே அசுத்தமான மிருகங்களை வைத்திருந்தார், சுத்தமான மிருகங்களையும் வைத்திருந்தார். அசுத்தமான மிருகங்களில் ஒரு ஜோடி எடுத்து அந்த பேழையில பாதுகாக்கும்படி வைத்தார். சுத்தமான மிருகங்களிலும் பறவைகளிலும் 7 ஜோடியை உள்ளே வைத்திருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளமும் கூட நோவாவின் பேழையை போல இருக்கிறது. உள்ளே சில அசுத்தங்களும் இருக்கிறது, சுத்தமும் இருக்கிறது. ஒருவர் சொல்லும்போது, ஒவ்வொருவனுக்குள்ளும் 2 நாய்கள் இருக்கின்றன. கருத்த நாயும் இருக்கிறது, வெள்ளை நாயும் இருக்கிறது, காகமும் இருக்கிறது, புறாவும் இருக்கிறது. ஜலப்பிரளயம் வழிந்து வரும்போது 40 நாள் ஆன போது நோவா ஒரு பேழையிலிருந்து ஒரு காகத்தை அனுப்பினார். இந்த காகம் அசுத்தமான ஒரு பறவை, பூமியை சுத்தம் செய்கிற ஒரு தோட்டி பறவை, அழுகினவைகளை சாப்பிடக்கூடிய ஒரு பறவை. இது வெளியே போனது. அதுக்கு நிறைய செத்த மாம்சம் கிடைத்த உடனே ரொம்ப சந்தோஷமா போகிறதும் கொஞ்ச நேரம் தங்கி சாப்பிடுகிறதும் வருகிறதுமாயிருந்தது. ஆனால் நோவா புறாவை அனுப்பின போது இந்த புறா பிரேதத்தின் மேல் இறங்கி நிற்பதில்லை.
புறா ஒரு வித்தியாசமான பரிசுத்தமான பறவை. கால் வைத்து இளைப்பாற ஒரு இடம் இல்லாமல் நோவாவின் கைக்கே அது வந்து சேர்ந்து விட்டது. அது அசுத்தங்களை உண்பதில்லை. உங்களுக்குள்ளே அந்த புறாவானவர் வாசம் பண்ணும்போது உங்களுக்குள்ளே அந்த பரிசுத்தத்தை கொண்டு வருவார். இதற்கு முன்பாக உங்களுடைய உள்ளத்திலே பல அசுத்தங்கள் குடியிருந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது அந்த பரிசுத்தமுள்ள வான்புறாவானவர் இறங்கி வருவதற்கு உங்களை நீங்க ஆயத்தப்படுத்தினீங்கன்னா அவர் சந்தோஷமாய் உங்களுக்குள்ளே வந்து தங்கி இருப்பார். உங்களுடைய வீட்டில் ஒரு பெரிய விருந்தாளி வருகிறார் என்று வைத்துக்கொள்ளும். மன்மோகன் சிங்கே வருகிறார். ஒருவேளை சோனியா அம்மையார் உங்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். உங்க ரூம் ஒன்றை ஒதுக்கி கொடுக்குறீங்க. பெரிய விருந்தாளி, நல்லா கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க. அண்ணா மன்மோகன் சிங் உங்க ரூம் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா பெட்டில் 3 எலி செத்து கிடக்குது. எங்க பார்த்தாலும் கரப்பாம்பூச்சி அங்கேயும் ஓடிட்டு இருக்குது. மேல பார்த்தா பல வகையான கொசுக்கள் ரத்தத்தை குடிக்கிறதுக்காக பறந்துட்டு இருக்குது. வீடெல்லாம் மூட்டை போச்சு. ஒரு விருந்தாளி உங்க வீட்டில் வந்து எப்படி தங்க முடியும்? ஒரு விசேஷமான விருந்தாளி, என்றென்றைக்கு உங்களோடு வாசம் பண்ணுகிற விருந்தாளி உங்களுடைய வீட்டில் வந்து தங்கணும்னா வீட்டை நீங்க எவ்வளவு சுத்தம் செய்து கொடுத்தால் அவர் உங்க வீட்டில் மகிழ்ச்சியோடு தங்கி இருப்பார். யோசித்து பாருங்க. நோவாவின் பேழையிலிருந்து அனுப்பப்பட்ட புறா கால் வைத்து இளைப்பாற ஒரு இடம் இல்லாமல் மறுபடியும் அங்கே திரும்பி விட்டதா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உள்ளத்தில் புறாவான பரிசுத்தாவியானவர் வந்து தங்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவருடைய உள்ளம் சுத்தமாய் இருக்கவில்லை. ஆவியானவர் தங்கக்கூடிய ஒரு தூய்மையான வாசஸ்தலமாய் இருக்கவில்லை. காரணம் அவருடைய இருதயம் வெறும் உலக பிரகாரமான மிருகமான ஆடுகள் மாடுகள் இரத்தத்திலே சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இடம்தான். ஒரு தூய்மையாய் ஆவியானவர் தங்குகிறதற்கு தகுதியான இடமாய் இருக்கவில்லை. எப்படி நோவாவின் பேழையிலிருந்து புறப்பட்டு போய் அந்த புறா திரும்பி வந்து விட்டதோ, பல பரிசுத்தவான்கள் மத்தியில் தங்க வேண்டும் என்று விரும்பியும் அவர்களுக்குள்ளே தங்க முடியாமல் அவர் வந்தபடியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். சிலர் மேல் பலமாய் வந்து இறங்குவார், செய்ய வேண்டியதை செய்வார், திரும்பி போய் விடுவார். சிலர் மேல் இறங்கி தீர்க்க தரிசனம் உரைப்பார், செய்ய வேண்டிய கிரியைகளை செய்வார், எழுந்து போய் விடுவார். தாவீதின் மேல் இறங்குவார், அருமையான பாடல்களை ஏற்றுவார், திரும்ப போய் விடுவார். தாவீது ஜெபித்தார், நிலவரமான ஆவியை எனக்கு தாரும், நிலவரமாய் பரிசுத்தாவியானவர் என்னிலே வந்து தங்கி இருக்கட்டும். ஆனால் தங்கி இருக்க முடியவில்லை. அவருடைய உள்ளம் போதுமாய் ஆயத்தப்பட்டு இருக்கவில்லை, பரிசுத்தமாய் இருக்கவில்லை. நோவா என்ன செய்தாராம்? 7 நாள் கழித்து புறாவை 2வது முறை அனுப்பினார். பிதாவானவர் 2ஆம் முறை புறாவை வான்புறாவை அனுப்பின போது இயேசுவின் மேல் அந்த புறா இறங்கி தங்கியிருந்தது. அதைத்தான் ஒரு நற்செய்தியாக அந்த புறா தேவனிடத்தில் கொண்டு சென்றது. 2ஆம் முறை அனுப்பப்பட்ட புறா வாயில ஒரு ஒலிவ இலையை கொத்தி கொண்டு, ஒரு கிளையை கொத்தி கொண்டு வந்து நோவாவிடம் கொடுத்தது. ஒலிவ இலை என்பது ஒரு நற்செய்தியை குறிக்கிறது. இயேசு பிறந்தபோது இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதன் சொன்னார். இன்றைக்கும் யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன்ஸ் அதனுடைய கொடியில அந்த ஒலிவ இலை வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக சமாதானத்தின் சின்னமாக ஒரு புறாவின் வாயில ஒரு ஒலிவ கிளை போல இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிற சமாதான பிரபு பூமியில இறங்கினார்.
அவர் மேல் அந்த வான்புறாவானவர் இறங்கி உலகத்துக்கு ஒரு பெரிய நற்செய்தியை கொண்டு வந்தார். மூன்றாவதாக இன்னும் 7 நாள் கழித்து அதே புறாவை மறுபடியும் அனுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த புறா திரும்பி வேலைக்குள்ளே வரவில்லை, உலகத்திலேயே தங்கிவிட்டது. பிதாவானவர் அதைத்தான் செய்தார். குமாரன் அதுக்காக பாடுபட்டார். இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கின அதே புறா நம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும்படி, நம்மை தகுதிப்படுத்தி கழுவும்படி இயேசு தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி கொடுத்தார். ஒரு அக்கினி அபிஷேகத்தால நமக்குள்ள இருக்கிற அருவருப்புகள் எல்லாவற்றையும் சுட்டரித்து அவருடைய இரத்தத்தால நம்முடைய உள்ளமாகிய பாத்திரத்தை கழுவி நம்மை ஆவியானவர் தங்கக்கூடிய ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றும்படி அவர் கொல்கதாவிலே அவ்வளவு பாடுகள் பட்டார். ஆகவேதான் அவர் சொன்னார், நான் பூமியில் அக்கினியை போடணும், அந்த ஆவியானவரை இறங்க பண்ணணும், என்றென்றைக்கும் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கியிருக்கணும் என்பதற்காக நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அதற்காக ஒரு மரணத்துக்குள்ளாக நான் கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. மரணத்தின் வழியாக கடந்து சென்று என் இரத்தத்தை சிந்தி உங்களை கழுவ வேண்டியது இருக்கிறது, தகுதிப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அப்படியே இயேசு கழுவி சுத்திகரிக்கும்படி தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த 50வது நாள் அந்த புறாவானவர் உள்ளத்திலே தங்குவதற்கு ஒரு நல்ல ஆயத்தத்தை சீஷர்கள் செய்யும்படி 10 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். மேல் வீட்டறையிலே மன்றாடி கொண்டே இருந்தார்கள். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணினார். இங்கே சீஷர்கள் பெந்தைக்கோஸ்தே நாள் வரையிலும் ஜெபம் பண்ணி தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் வான்புறாவானவர் அவர்கள் மத்தியில இறங்கி வந்தார். இனி வான்புறாவானவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போவதில்லை. அவருடைய வருகை பரியந்தம் பூமியிலேயே தங்கியிருப்பார். பரிசுத்தவான்களை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணி வான்புறாவானவர் மேலே போக பின்தொடர்கிற புறா கூட்டங்களை போல, பலகணிக்கு தீவிரிக்கும் புறாக்களை போல நாம் பறந்து செல்கிற வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் இனி பூமியில தான் இருப்பார். அங்கே வந்து தங்கிவிட்டார். தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்கிற இந்த காலம் மிக முக்கியமான ஒரு காலம். இது பரிசுத்த ஆவியானவரின் காலம், இது பின்மாரியின் காலம், வானத்தின் மதகுகளை ஆண்டவர் திறக்கிற ஒரு காலம், மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று ஆவியை ஊற்றுகிற காலம். 120 பேர் தங்கியிருந்த அந்த மேல் வீட்டு அறையில யூதர்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆனால் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது கொர்நேலியு என்ற ஒரு மனிதன், புறஜாதி ஒரு மனிதன், இத்தாலியா பட்டணத்தை சேர்ந்த ஒரு 100க்கு அதிபதியும், அவன்தான் புறஜாதிகளில முதல் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றது. ஆகவே புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும்படி அந்த கொர்நேலியு புறஜாதியர்களுக்கு ஒரு தகப்பனாய் விளங்குகிறார். எப்படி ஆபிரகாம் ஒரு விசுவாசிகளின் தகப்பனாய் விளங்கினானோ அதுபோல கொர்நேலியுவின் வீட்டில் இருந்துதான் அந்த வான்புறாவானவர் புறஜாதி மக்கள் மத்தியிலும் இறங்கும்படி சித்தம் கொண்டார். அப்போஸ்தலர் 10:44 சொல்லுகிறது, கொர்நேலியு வீட்டிலே பேதுரு வசனம் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே முன்னணியில நிற்கிற பரிசுத்தவான்கள், கர்த்தரால் எடுத்து பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். பரிசுத்த ஆவியானவரை ஒரு நபராக, ஒரு நண்பனாக பழக ஆரம்பித்தார்கள்.
ஏதோ ஒரு ஆவி என்று ஏதோ ஒரு காற்று என்று நினைத்து விடாமல் அவர் திருத்துவத்திலே முக்கியத்துவம் வாய்ந்தவராக அவரை அறிய ஆரம்பித்தார்கள். பாலியங்கிச்சோ அவருடைய சபைக்கு 3 முறை போயிருந்தேன். இன்றைக்கு 11 லட்சத்துக்கு மேல அதிகமான ஜனங்கள் அந்த ஒரு மனிதனுடைய ஆலயத்தில். அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடியால், பரிசுத்த ஆவியானவரை ஒரு நண்பனை போல நான் ஏற்றுக்கொண்டபடியால், என்னுடைய எல்லா காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவரோடு ஆழமான ஐக்கியம் வைத்துக் கொண்டபடியால் என்னுடைய சபை பெருகி இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், காலையில நான் தூங்கி எழுந்ததோ, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு குட் மார்னிங், உமக்கு காலை வந்தனும். இந்த நாளுக்குள் நம்ம 2 பேரும் நுழைய போகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம், உடைய சமூகம் என்னோடு கூட இருக்க போகிறது. இந்த நாள் நாம் இணைந்து ஊழியம் செய்ய போகிறோம். அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது, எழும்பி வரும்போது சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவரை நீர் என்னோடு வாரும். நாம் 2 பேரும் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவோம். அதுபோலத்தான் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு சகோதரி கேத்தரின் குல்மார் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவ்வளவு மதிப்பார்களாம், அவ்வளவு பயபக்தியோடு இருப்பார்களாம். ஒரு தேவனுடைய ஆவியானவர் அற்புதம் செய்ய இறங்கி வரும்போது அங்கே யாரோ ஏனோ தானோ என்று பேசி சிரிச்சு கொண்டு விளையாடிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருந்தால் அவர்களால் தாங்க முடியாது. ஐயோ, என் நண்பனான, என் உயிருக்குயிரான நண்பனாகிய பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்திட்டீங்களே, கண்ணீர் விட்டு அழுவார்களா. அவரை துக்கப்படுத்திராதுங்க, அவரை வேதப்படுத்திறாங்க, அவரை சந்தோஷமா வைத்திருங்க. ஆவியை அனல் மூட்டி எழுப்பி விடு, அவரை துதித்து கொண்டே இருங்க, ஆவியானவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லுவார்களா. ஒரு தனி மனிதனுடைய முயற்சினால் ஒருபோதும் அற்புதம் நடப்பதில்லை. ஆவியானவர் ஆராதனையில இறங்கி விட்டார், துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர் என்று சங்கீதம் 22:3 வாசிக்கிறோமே. அந்த துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய மத்தியில இறங்கி வந்து விட்டார். எழுப்புதல் தானாக வந்துவிடும், தானாக வந்துவிடும். 1904ஆம் ஆண்டு வேல்ஸ் என்ற தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. அப்பொழுது அவர்கள் ஆவியானவரை குறித்த ஒரு பாடலை ஏற்றி பாடுவார்களாம். சுத்திகரித்து சுத்தப்படுத்தும் தூயாவியே இறங்கி வாரும், சுத்திகரித்து சுத்தப்படுத்தும் ஆவியே இறங்கி வாரும். மணிக்கணக்கு அந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பார்களாம். ஆவியானவர் உலாவது எல்லாருக்கும் தெரிகிற விதத்தில் ஆவியானவர் அசைவாடுவார், அற்புதங்களை செய்வார். சிருஷ்டிப்பிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆங்கில வேதாகமத்தை வாசிக்கும் போது அடைகாக்கிற ஒரு வான்புறா தன் முட்டைகள் மேலும் குஞ்சுகள் மேலும் அந்த வான்புறா எப்படி அசைவாடுமோ அதுபோல அவர் அசைவாடி அசைவாடி 6 நாட்களும் சகலவற்றையும் அவர் சிருஷ்டித்து கொண்டே இருந்தார். இன்றைக்கும் ஆவியானவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் போது, இயேசுவின் மேல் அதை இறங்கின அதே ஆவியானவர் என்னில இறங்கும்படி என் ஆண்டவர் எனக்காக எவ்வளவு தியாகம் செய்தார். ஆவியானவரே, நீர் என்னிலே இறங்கி வர வேண்டும் என்று அந்த தேவகுமாரன், தேவ ஆட்டுக்குட்டி எனக்காக சிலுவையில பலியாகி என்றென்றைக்கு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருளுவேன் என்று சொன்னபடியே கல்வாரி சிலுவையின் பலியை இயேசு எனக்காக பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து என் மேல நீர் வல்லமையாய் இறங்கி வரணும். என்னுடைய வாழ்க்கை வீணாய் போய்விடக்கூடாது. ஏதோ பூமியில பிறந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், மரித்தேன் என்று வீணாகி விடக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறீர். இந்த ஒரு வாழ்க்கையில நான் எழும்பி பிரகாசிக்கணும். இந்த ஒரு வாழ்க்கையில அக்கினி மயமானவர் என்னிலே தங்கி இருக்கணும். என்னுடைய மேன்மை பெருமை எல்லாம் எனக்குள்ளே அந்த வான்புறாவானவர் இறங்கி தங்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல் எந்த ஆவியானவர் இறங்கி வந்தாரோ அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய மத்தியில் இறங்குவதற்காக இயேசு தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இரண்டாவதாக, முதலாவது நிரந்தரமாய் நம்மில தங்கிவிட்ட புறாவானவர். இரண்டாவதாக கற்புள்ள பரிசுத்தமுள்ள புறாவானவர். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று வேதம் சொல்லுகிறது. என் புறாவோ என்னுடைய உத்தமியோ ஒருத்தியே. அதனுடைய அர்த்தம் என்ன? உன்னத பாட்டை நீங்கள் வாசிக்கும் போது பல இடங்களிலே மணவாட்டி ஆண்டவர் புறாவே என்று அழைப்பதுண்டு. 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் உன்னத பாட்டிலே, என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. மற்ற பறவைகளிலிருந்து புறா ஒன்றிலே வேறுபட்டது. 100க்கு 100 கற்புள்ள ஒரு புறா, 100க்கு 100 பரிசுத்தமான ஒரு புறா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மிலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வெளிப்படுத்தல் 22:11 சொல்லுகிறார், அந்த பரலோக பரிசுத்தத்தை, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தத்தை, ஒரு ஆழமான பரிசுத்தத்தை, ஒரு தெய்வீகமான பரிசுத்தத்தை நமக்குள்ளே கொண்டு வருவதுதான் அந்த கபடற்ற அந்த உத்தமமான புறா. அந்த வெண்மையான புறாவை பாருங்கள். இந்த வெண்மை என்கிற நிறமே பரிசுத்தத்தை குறிக்கிறது. புறா ஒரு தூய்மையான பறவை. எந்த அழுக்கிலும் போய் அது உட்கார்ந்து கொண்டு இருக்காது. கோழியை போல குப்பை மேட்டில் போய் மேய்ந்து கொண்டு இருக்காது. அது எந்த மரத்திலும் கூடு கட்டி வாழாது. அதுக்கென்று வைத்திருக்கிற கட்டடங்கள், கண்மலை வெடிப்புகளில் தான் அது கூடு கட்டி பரிசுத்தமாய் வாழும். அசுத்தமான எந்த பறவையோடும் அது இணைந்து நடக்கவே நடக்காது. புறாவை நீங்கள், அது ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? கோழியை நீங்கள் அறுத்து சமையல் பண்ணும்போது கோழியை 2ஆக பிளந்து வைத்தா அதில் ஒரு பித்த நீர் பை ஒரு சின்ன வடிவத்தில் அதில் இருக்கும். கோழியை சமைக்கிறதுக்கு முன்னால் அந்த பித்த பையை கொட்டிராமல் அழகாக நைஸாக அறுத்து வெளியே போட்டுடணும். இல்லைன்னா அந்த கோழிக்கறி முழுவதும் கசப்பு பரவிடும். ஆனால் புறாவை பாருங்க, உலகத்தில் அவ்வளவு பறவைகளிலும் பித்த நீர் இல்லாத, கசப்பு இல்லாத, வஞ்சனை இல்லாத ஒரு அருமையான பறவை இந்த புறா பறவை. அதுக்கு எந்த வஞ்சகமும் மற்றவங்க மேலே பழி தீர்த்து கொள்ளணும் ஒரு எண்ணமும் கிடையாது. எந்த பிச்சும் இல்லை, எந்த கசப்பும் இல்லை. மன்னித்து மறந்து விடுகிற ஒரு பறவை தான் புறா. அருமையான பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த புறாவினுடைய அந்த சுபாவம், ஒரு சாந்த குணமுள்ள அந்த சுபாவம், ஆவியின் கனியிலே ஒரு கனி சாந்த குணம், பிச்சு இல்லாத, கசப்பில்லாத ஒரு சாந்த குணம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியம். ஆண்டவர் சொன்னார், நீங்க இந்த பூமியில வாழும்போது சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களா இருந்தாலும் புறாவை போல கபடில்லாதவங்களா இருங்க, கபடில்லாதவங்களா இருங்க என்று மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர் சொன்னார். உடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்து இருக்க கடவுது. உடைய ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டி மேலும் ஏறி வருகிறார். மத்தேயு 21:4 வாசிக்கிறோம். அந்த புறாவினுடைய இனிமையான சுபாவங்கள் நம்மில உருவாகும். அவர் நம்மிலே தங்கி இருக்கும் போது, நம்மிலே அவர் தங்கி இருக்கும் போது அவரில் உள்ள தெய்வீக சுபாவம் ஒவ்வொன்றும் நம்மிலே உருவாக வேண்டும் என்றுதான் நமக்குள்ளே வந்து அவர் தங்கி இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாய் நம்மை மறுரூபமாக்க வேண்டும்.
என்ற ஆவலோடு கூட தான் அந்த வான்புறாவானவர் நமக்குள்ளே வந்து தங்கியிருக்கிறார். அது எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய பாக்கியம். நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு புறாவை நான் எடுத்து வளர்த்தேன். காகங்கள் அதை சுற்றி கொத்தும்போது நான் அதை பிடித்து, சின்ன புறா குஞ்சு தான், அவருடைய வாயில அந்த கடலையெல்லாம் அப்படி சவித்து ஊட்டுவது உண்டு, தாய் புறா ஊட்டுவது போல. இந்த புறாவை ரொம்ப நேசித்தேன். அது என் மேலே ரொம்ப நேசமாக இருக்கும். என்னுடைய தோளில வந்து அமர்ந்து கொள்ளும். எங்கள் வீட்டில் வந்த புறாங்கிறனால சுத்தமான தண்ணி வைப்பேன், நல்ல கோதுமை போடுவேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுகிறது இந்த பொட்டுக்கடலை என்ற பொறிக்கடலை தான். அது ரொம்ப பிரியமாய் சாப்பிடும். நல்லா வளர்ந்தது. நான் வெளியூருக்கு போயிட்டேன். திருப்பி வரும்போது என் புறாவை பார்த்தேன், காணலை. அதை காணும். 2-3 நாள் கழித்து பார்க்கிறேன், வீட்டு மாடியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறது. எனக்கு பெரிய சந்தோஷம். கூப்பிட்டு பார்க்கிறேன், வரல. பொட்டுக்கடலை எடுத்து காட்டுறேன். அது என்னட்ட சொல்றது போல இருக்கு, நீ தான் என்ன விட்டு ஊருக்கு போயிட்டிய என்று அது என்கிட்ட அது கேட்கிற போல இருக்கிறது. என்னதான் நீ கவனிக்கலையே, ஒரு வாரம் எனக்கு நீ சாப்பாடு கொடுக்கலையே. அது பார்த்துட்டே இருந்தது. அந்த மோட்டு மேலே ஏறி எனக்கு பிடிக்க முடியல. ஆகவே ஒரு பெரிய கட்டை பக்கத்தில் பார்த்தேன். அதை தூக்கி அது மேலே எரிஞ்சு அப்படியாவது அது கீழே இறங்கி வந்துடும். ஆனால் எரிஞ்சது, அதுக்கு நல்லா அடிபட்டு கீழே விழுந்தது. தூக்கி மடியில் வைத்தேன். ரொம்ப அமைதியாக, ரொம்ப சாந்தமாக, ஒரு பதட்டம் இல்லாமல், ரொம்ப அன்போடு என் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தது. ஆனால் அதில் காலில் ரத்தம் வழிந்து மறுபக்கத்தில் செத்து கொண்டு இருக்கிறது போல எனக்கு தெரிந்தது. ஐயோ, என் புறாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு நான் நினைத்தேன். ஐயோ, புறாவை நான் அடிச்சிட்டேனே, வேதனைப்படுத்தினேனே. தாங்க முடியாத துக்கம். அந்த புறாவை காப்பாத்துறதுக்கு என்னென்ன பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல, என் புறா எனக்கு வேணும்னு எங்கன்னு சிறு வயது தேம்பி தேம்பி அழுதேன். ஆனால் அந்த புறா நான் அடிச்சிட்டேன்னு கோபப்படலை, பறந்து போறதுக்கும் முயற்சி செய்யலை. சாந்தமாக மென்மையாய் அமர்ந்து என்னை பார்த்து கொண்டே இருந்தது. திடீரென்று தலையை தொங்க போட்டு அப்படியே செத்து விட்டது. மறிக்கும் முன்னால் அது என்னை நோக்கி பார்த்த பார்வை என்னால் தாங்கவே முடியவில்லை. இன்றைக்கும் அதை நினைக்கும் போது எனக்கு வேதனையாய் இருக்கு. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 4:30 எழுதும்போது, நீங்க மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற அந்த வான்புறாவை, அந்த பரிசுத்த ஆவியை நீங்க துக்கப்படுத்திராதுங்க. ஒரு பரலோக விருந்தாளி உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். அவரை துக்கப்படுத்திராதுங்க. ஆவியை அவித்து போடாதிருங்க. ஆவியானவர் உங்களோடு கூட சந்தோஷமாக இருக்கட்டும். அதே ஆவியானவர் பூமியிலே பாவம் பெருகின போது அந்த வான்புறாவானவர் தவித்து துடித்து, ஆதியாகமம் 6:3 ஐயோ, என்னுடைய ஆவி எவ்வளவு காலம் மனுஷனோடு போராடி கொண்டிருக்கும். மனுஷனை நான் உண்டாக்கினதற்காக மனசாபப்படுகிறேன், துக்கப்படுகிறேன். அது என்னுடைய இருதயத்துக்கு விசனமாய் இருக்கிறது. அதுபோல சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். அந்த சவுல் ராஜா கீழ்ப்படியாமல் போன போது ஆண்டவருடைய ஆவியானவர் புலம்ப ஆரம்பித்தார். ஐயோ, இந்த சவுல் என்னை கீழ்ப்படியவில்லையே, நான் அபிஷேகம் பண்ணினேனே, என்னை துக்கப்படுத்தி விட்டானே. வேதனைப்பட்டார், வேதனைப்பட்டார். அவனை விட்டு விலகி போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவியானவரை துக்கப்படுத்திடாதுங்க. சில வேளைகளில் இந்த ஆவியானவர் உள்ள இருக்கும் போதே சீரட்டை குடிச்சு விபச்சாரம் வேசித்தனத்துக்குள்ள போனா உங்களுக்குள்ளே ஒடுங்கி கண்ணீர் வடித்து கொண்டு இருப்பார். உன்னுடைய பாவ ஜீவியத்தோடு அவர் ஒத்து போகிறவர் அல்ல. அவர் உன்னை தன்னுடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறார், வாசஸ்தலமாய் மாற்றி உனக்குள்ளே தங்கி இருக்கிறார். உன்னை ஒரு ஜெப வீடாய் மாற்றி உனக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். உன்னுடைய எல்லா பலவீனத்திலும் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏற்ற வேளையில் உனக்கு வல்லமை,
ஏற்ற வேளையிலே பலன், ஏற்ற வேளையிலே ஆவியின் வரங்களை உனக்கு தந்து கொண்டே இருக்கிறவர். அவர் சந்தோஷமாய் உனக்குள்ளே வாசம் பண்ணட்டும். ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆவியானவரை கனம் பண்ணுங்க. அந்த பரலோக விருந்தாளி உங்களுக்குள்ளே தங்கியிருக்கும் போது எந்த விதத்திலும் அவர் துக்கப்படாதபடி நீங்க நன்றா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில அந்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க சந்தோஷப்படுத்தினீங்கன்னா என்னன்னைக்கும் அவர் உங்களை பரலோக ராஜ்யத்துல கனம் பண்ணுவார். கர்த்தருடைய வீட்டில் நீங்க நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். ஆகவே முதலாவது புறா நமக்குள்ளே வந்து தங்கிவிட்ட புறா. இரண்டாவது அது கற்புள்ள பரிசுத்தமுள்ள ஒரு புறா. மூன்றாவதாக இந்த புறாவினுடைய சுபாவம் ஒரு இனிய சுபாவம் உண்டு. அந்த புறாக்களினுடைய கண்கள் எப்போதும் கண்ணீர் ததும்பின கண்கள். அது எதை குறிக்கிறது? நமக்கு ஒரு கண்ணீரின் ஆவியை தருகிற பரிசுத்த ஆவியானவர், நமக்கு நொறுங்குண்ட இருதயத்தை தருகிற பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய வாழ்க்கையில ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை, ஒரு மன்றாட்டின் ஆவியை, ஒரு ஆத்தும பாரத்தை தந்து ஜெபிக்கிற ஏவுகிற ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை உன்னத பாட்டு 5:12 நாம் வாசிக்கிறோம். இந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: ஆண்டவருடைய கண்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதியோரம் தங்குகிற புறாக்கண்களுக்கு ஒப்பான கண்கள். தண்ணீர் நிறைந்த நதியோரம் தங்குகிற புறாக்களின் கண்களுக்கு ஒப்பான கண்களா. இயேசுனுடைய கண்கள்ல ஒரு விசேஷமான காரியம். இதுவரை உலகத்தில் எந்த மனுஷனுக்கு இல்லாத மனதுருகுகிற கண்கள் அவருடைய கண்கள். மனதுருக்கத்தால நிரம்பி இருக்கிற பாசமுள்ள கண்கள், கண்ணீர் நிறைந்த கண்கள். ஹல்லேலூயா. லாசருவின் கல்லறையில் நின்ற போது வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கவில்லை. எல்லாருக்கும் மரணம் நிச்சயம். எந்த வீட்டில் தான் மரணம் இல்லை. புத்தர் சொன்னது போல உன் பிள்ளை உயிரோடு எழுப்புனா எந்த வீட்டில் மரணம் இல்லையோ, கடுகை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா. அப்படி அல்ல. லாசருவின் கல்லறை எண்டை நின்று அவர் கண்ணீர் வடித்தார். அவர் கண்ணீர் வடித்தார். யோவான் 11:30-35 அப்படித்தான் சொல்லுகிறது. அவரை அழுகிறதை எல்லாரும் பார்த்து சொன்னார்கள், இவனில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த கண்ணீரோடு மன்றாடுகிற சுபாவம் அவருக்குள்ளே தங்கியிருந்த புறாவிலிருந்து அவருக்கு இறங்கி வந்தது. உங்களுக்குள்ளே அந்த பரிசுத்தாவியாகிய புறாவானவர் தங்கியிருப்பார் என்றால் உங்களுக்கும் அந்த கண்ணீர் ததும்பின கண்கள் அந்த ஆவியானவர் உங்களுக்கு தந்தருளுவார். சிலருடைய கண்கள் வறண்டு போயிருக்கும். வறண்ட ஊழியர்களால் ஒரு அற்புதங்களும், வறண்ட கண்களை உடைய ஊழியர்களால் எந்த அற்புதங்களும் நடக்க போவதில்லை. வறண்ட கண்களை உடைய மனிதனை ஆண்டவர் பயன்படுத்த போகிறதும் இல்லை. அந்த வான்புறாவானவர் உங்களுக்குள் இருந்தால் கூவிக்கொண்டே புலம்பிக் கொண்டிருக்கிற புறாவானவர், நான் நமிட்டு புறாவை போல கூவினே நான் அழுதேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இந்த பூமியில் இருந்தபோது எருசலேமை பார்த்தார். அந்த எருசலேமை சந்தோஷத்தோடு பார்க்கவில்லை. அவர் நகரத்துக்கு சமீபமாய் வந்தபோது அந்த நகரத்துக்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்குமே, கண்ணீரோடு அழுதார் என்று லூக்கா 19:41 வாசிக்கிறோம். எபிரேயர் 5:7 சொல்லுகிறது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் ஜெபம் கொண்டே இருந்தாராம். உள்ளே வான்புறா கூவிக்கொண்டே இருந்தது. எரேமியா தீர்க்கதரிசி ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார். எரேமியா 9 சொல்லுகிறது, என்னுடைய தலை தண்ணீரும்
என்னுடைய கண்கள் கண்ணீருற்றுமானால் நலமாயிருக்குமே. கொலையுண்ணப்பட்ட இஸ்ரவேல் குமாரத்திகளுக்காக இரவும் பகலும் நான் அழுவேனே, இரவும் பகலும் நான் அழுவேனே. பல வருஷத்துக்கு முன்னால என்னுடைய மக படிக்கிற ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அவளை பார்ப்பதற்கு. அவள் வர பிந்தின நேரமானபடினால் சின்ன பிள்ளைகளுக்கென்று அங்கே ஒரு கதை புஸ்தகம் வைத்திருந்தது. அந்த கதை புத்தகத்தை வாசித்தேன். அதில் ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊரில் ரொம்ப வயதான ஒரு தாத்தா இருந்தார். அவருக்கு 1000 பிரச்சனைகள், 1000 போராட்டங்கள், 1000 கவலைகள். ஒரு அனாதை போல இருந்து அவரோடு பேசுவதற்கோ உபசரிப்பதற்கோ ஒருவரும் இல்லை. பல மாதங்கள் தன்னுடைய வேதனை உள்ளத்திலே தாங்கி கொண்டிருந்த அவர் ஒரு நாள் நினைத்தாராம், எங்கேயாவது ஒரு மேட்டில் ஏறி உட்கார்ந்து நம்ம உள்ளத்தில் உள்ள கவலைகள் எல்லாம் அழுதை தீர்த்து விடுவதென்று ஒரு மேட்டின் மேல் ஏறி உட்கார்ந்தார். தன்னுடைய துயரமான வாழ்க்கை நினைத்தார். அழ ஆரம்பித்தார். அழுது கொண்டே இருந்தார். இரவும் பகலும் அழுது கொண்டே இருந்தார். அவருக்கு தெரியவில்லை, கீழே அவருடைய கண்ணீரெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன குளம் போல உருவாயிட்டார். இன்னும் அவர் அழுது கொண்டே இருந்தார். அது உண்மையான குளம் என்று மேலே பறந்திருந்த கொக்கு இனங்கள் எல்லாம் அங்கே வந்து சேர்ந்தது. தூர தூர இடங்களில் உள்ள தவளைகள் எல்லாம் குதித்து குதித்து அந்த கண்ணீர் குளத்தண்டை வந்து சேர்ந்தது. பார்க்கிறார். ரொம்ப சில நாட்களுக்கு பிறகு கண்ணை திறந்து பார்த்தார். இதுவரை பார்த்திராத ஒரு அழகான காட்சி. இந்த குளத்தின் கரையில் அழகான பூக்கள் மலர்ந்திருக்கின்றன. அழகான பட்டர்ஃப்ளை எல்லாம் பறந்து கொண்டிருக்கின்றன. தவளைகள் குதித்து, மீன்கள் குதித்து, கொக்கு இனங்கள் பாடிக்கொண்டு ஒரே சந்தோஷம். அதை பார்த்து தான் அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என் கண்ணீர் குளத்தில் இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான உயிரினங்கள் சேர்ந்திருக்குது. ஒரு நாள் அதை பார்த்ததும் அவர் சந்தோஷத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். கண்களில் கண்ணீர் ஊற்றுவதை நின்று விட்டது. பார்த்து கொண்டே இருந்தார். கண்ணீர் வரானால இப்போ அந்த குளம் வற்ற ஆரம்பித்தது. தண்ணீர் இல்லாமல் போனது. ஆகவே இந்த குளத்தில் உள்ள நண்டுகள், தவளைகள், கொக்கு எல்லாம் இந்த பெரியவரை பார்த்து சொன்ன, பெரியவரே ஏன் அழுகை நிறுத்திட்டு, தயவு செய்தாலும் நீர் அழுதாதான் நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். தயவு செய்து பெரியவரே கண்ணீரை நிறுத்திடாதையும், அழுது கொண்டே இரும். உங்கள் அழுகையில் தான் எங்கள் சந்தோஷமே அடங்கி இருக்கிறது. பெரியவர் பாவம் என்ன செய்வார்? மறுபடியும் கண்களை மூடினார். மறுபடியும் துக்கத்தை நினைத்தார். அழ ஆரம்பித்தார். பாருங்க, ஒரு தகப்பன் கண்ணீரோடு பிள்ளைகளுக்கு உழைக்கும் போது, ஓவர் டைம் செய்து பணத்தை சம்பாதித்து கொண்டு வரும்போது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஒரு தாயுடைய கண்ணீரின் ஜெபம் அந்த பிள்ளைகளை பரிசுத்த பாதையில் வழி நடத்துவதற்கு வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. ஒருவருடைய கண்ணீர் மற்றவருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இயேசுவின் கண்ணீர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொண்டு வருகிற அந்த கண்ணீரின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் அந்த வான்புறாவானவருடைய கண்கள் கண்ணீர் ததும்பின கண்களைப் போல இருக்கிற அது நமக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்று முதல் ஜெபிக்கும் போது நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மன உடைந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவராகிய பரிசுத்த புறா எப்படி ஜெபிக்கிறாராம்? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களில் எல்லாம் அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி விண்ணப்பம் செய்ய வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு நமக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக ஜெபம் பண்ணுகிறார் என்று ரோமர் 8:26 சொல்லுகிறது. புறாவானவர் நமக்குள்ளே தங்கியிருக்கும் போது நம்முடைய கண்களும் கண்ணீர் குளமாகிவிடும். நம்முடைய உள்ளமும் ஆத்ம பாரமுள்ளதாய் மாறிவிடும். நமக்கு ஒரு ஜெபாவியை ஆண்டவர் தந்தருளுவார். நான்காவதாக, இந்த புறாவை குறித்து வாசிக்கிற இன்னொரு ரகசியம் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது.
கன்மலைகளின் வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. இந்த புறா எங்கே தங்குகிறதாம்? அந்த கன்மலையினுடைய வெடிப்புக்குள்ளே தங்குகிறது. அதற்குள்ளே ஒரு பாதுகாப்பு. அந்த வெடிப்புகள் தான் கர்த்தருடைய காயங்கள் என்று அழைக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 10:4 அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று வேதம் சொல்லுகிறது. இந்த புறா ஆண்டவருடைய மணவாட்டியாகிய புறா அந்த கன்மலையாகிய அவருடைய வெடிப்பாகிய அவருடைய காயங்களாகிய நமக்காக பிளக்கப்பட்ட சரீரமாகிய விலாவில குத்தப்பட்டு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணி பிளக்கப்பட்ட அந்த விலாவுக்குள்ளே தங்குகிற என்னுடைய புறாவே, கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்து ஜீவிக்கிற ஒரு அருமையான வாழ்க்கை இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அந்த கன்மலை வெடிப்புள்ள கன்மலை. தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்ற விரும்பின மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் அருகில ஒரு கன்மலை உண்டு, அதில் ஒரு பிளப்பு உண்டு, அதை நீ மறைந்து கொள். உன்னை என்னுடைய கையினால நான் மூடுவேன். என்னுடைய கிருபை என்னுடைய இரக்கங்களை கடந்து போக பண்ணுவேன். என் கைகளை எடுக்கும் போது என்னுடைய மகிமையின் ஒரு பகுதியை நீ தரிசிப்பாய். அந்த கன்மலையின் வெடிப்புக்குள்ளே போய் மோசே மறைந்து கொண்டார். கன்மலையின் வெடிப்புகளிலே தங்குகிற புறாவை போல கிறிஸ்துவினுடைய காயங்களுக்குள்ளே போய் அவர் மறைந்து கொண்டார். அப்பொழுதுதான் தேவனுடைய மகிமையை காண முடிந்தது. யார் யார் கிறிஸ்துவனுடைய காயங்களுக்குள்ளே மறைந்து வாழுகிறார்களோ, கர்த்தர் மகிமையின் ராஜாவாய் வெளிப்படும் போது, பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வரும்போது, மகிமையான தேவதூதர்களோடு அவர் வரும்போது, கன்மலையின் வெடிப்புக்குள்ளே தங்கியிருக்கிற புறாவை போல தங்கியிருக்கிற பரிசுத்தவான்கள் அவருடைய மகிமை முழுவதையும் தரிசிப்பார்கள். எத்தனை மகிழ்ச்சியான ஒரு அனுபவம், எத்தனை மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். அந்த கன்மலையின் வெடிப்பில் இருந்துதான் மோசே பக்தன் 2 சங்கீதங்களை எழுதினார் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். 90ஆம் சங்கீதம் தொடர்ச்சி 91ஆம் சங்கீதம். அந்த 90ஆம் சங்கீதம் ஆரம்பிக்கும் போது முன்னுரையிலே தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். 90, 91 வரும்போது அந்த கன்மலையின் வெடிப்பில இருந்த அனுபவத்தை மோசே சொல்லும்போது சொல்லுகிறார், உன்னதமானவரின் மறைவு. அதுதான் கன்மலையின் வெடிப்பு. இந்த உன்னதமானவர் ஒரு கன்மலை போல இருக்கிறார். அதன் நிழலில் நான் தங்கினேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். அங்கேதான் புறாக்கள் தங்குகிறார், மணவாட்டி தங்குகிறார், தேவ பிள்ளைகள் தங்குகிறார்கள். கடைசியாக இந்த புறாவை பற்றி ஒரே ஒரு காரியம் சுருக்கமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? புறாக்கள் கூட்டம் கூட்டமாய் வாழக்கூடிய பறவை. அது ஒருபோது தனித்து ஒரு நாரையை போல வனாந்தரத்தில் உட்கார்ந்து இருக்காது. அது ஒரு ஐக்கியமான ஒரு பறவை, ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பறவை. ஆகவே இந்த புறாக்கள் என்ன செய்கிறதாம்? கர்த்தருடைய வருகையிலே மீண்டும் வாசிக்கிறேன், மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலும். நமக்கு பலகணி துவாரங்கள் போல பரலோகத்தில் நம்முடைய ஆண்டவர் உண்டாக்கின வாசஸ்தலம் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு இந்த பூமியில இல்ல, இந்த பரலோகத்தில் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி. ஆண்டவருடைய வருகை வரும்போது, அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது, பூமிக்கு இறங்கி வந்த வான் புறாவனவர் முன்னே பறக்க, அவரை தொடர்ந்து
தேவனுடைய பிள்ளைகள் புறாக்களைப் போல பறந்து பரலோக வாசஸ்தலத்துக்கு செல்லுவது எத்தனை ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதமான அனுபவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வருகைக்கு ஆயத்தம் பண்ணுகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வல்லமையாய் இறங்கி வர வேண்டும் என்று பிரியப்படுகிறார். இயேசுவின் மேல் இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்க வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்து, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் என்றென்றைக்கும் உங்களோடு தங்கி இருக்கும்படி அந்த தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தார்.